ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு துத்திக்கீரை தான். துத்திக்கீரை பொரியல். இதுதான் துத்திக்கீரை. இது வந்து ரோட்டோரங்கள்லே விளையும். வேலிங்களில் ரோட்டோரங்களெல்லாம் இருக்கும். இந்த கீரை வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பு சூடாகுதில்ல, இப்போ வண்டிலாம் ஓட்டிகிட்டு போகிறாங்களா ஜென்ஸ், நிறைய வண்டியிலே சுற்றிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த கீரை ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, வெளியவே சுற்றிட்டுருக்கிறதுனால. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கீரை ரொம்ப நல்லது. இதில் வந்து மஞ்சள் கலரில் பூ வரும். இந்த மாதிரி இந்த காய் இருக்கும், சீப்பு மாதிரி. சின்ன வயசுலலாம் இந்த சீப்பு தலையில் போட்டால் முடி கொட்டிடும் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க பசங்க. அதெல்லாம் ஒரு ஜாலி டைமு. இந்த கீரையை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. இது வந்து வேஸ்டேஜான கீரை தான். நான் கீரைலாம் ஆஞ்சிட்டேன். இது வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக காமிச்சேன். கீரை வந்து ரோட்டோரத்தில் விளையிறதுனால இதை நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பூச்சடிச்ச கீரைலாம் போடக்கூடாது. நல்ல கீரையாக பார்த்து தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு, இந்த மாதிரி நல்லா சுத்தமாக 2-3 தடவை அலசிட்டு கீரையை நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் போதும், 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கீரையை எடுத்து அதில் போட்டுடணும். கீரையை நல்லா போட்டு அதுலேயே வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, தூள் உப்பு போட்டுட்டு, இந்த கீரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சட்டுன்னு வேகாது. மற்ற கீரை மாதிரி, சிறுகீரை மாதிரிலாம் வேகாது. அதனால் என்ன பண்ணோன்னா, சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி, 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக விடணும். வருது. இதில் வந்து பாசிப்பருப்புலாம் போடுவாங்க. பாசிப்பருப்பு போடுவாங்க, வேக வச்சு போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் போடல. வெறும் தேங்காய் மட்டும் துருவி அதை தான் போட்டிருக்கேன். கீரை நல்லா வெந்தோடனே அந்த தண்ணிலாம் சுண்டி தேங்காவை போட்டு நல்லா ஒரு பிரட்டி அது நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.